இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒருத்தர் மட்டும் சாப்பிடக்கூடிய அளவில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அந்த மசாலோட அளவு மட்டும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா ஒருத்தர் சாப்பிட்றதுக்கோ 2 பேர் சாப்பிட்றதுக்கோ 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கூட நம்ம கரெக்டான அளவில் பிரியாணி செய்யலாம். நான் ஒருத்தர் செய்கிற அளவில் நீங்கள் 2 பேருக்கு அதோட அளவை சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 1 டம்ளர் பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரே ஒரு லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 1 போட்டுக்கிட்டால் போதும், பெரிய வெங்காயமாக இருந்தால் அதில் பாதி போட்டுக்கிட்டாலே போதும். தக்காளியும் அதே போல் தான், சின்ன தக்காளியாக 1 தக்காளி, மல்லித்தலை புதினா கொஞ்சமாக, 1 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் இதில் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள் இதில் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். தயிர் இதில் 1.5 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். வாங்க பிரியாணி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். நான் 2 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு அப்படிங்கிறதுனால சின்ன குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கர் சூடானதும் எண்ணெய், சட்னி கரண்டியில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். சின்ன பட்டையாக 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பிரிஞ்சி இலை. பொரிஞ்சதுமே வெங்காயம், 1 பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுமே மல்லித்தலை புதினா, மிளகாத்தூள், அடுத்து தயிர், சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசியை 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சிக்கன் வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுமே விசில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போயும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, ஹை ஃப்ளேம்லேயும் இல்லை, சிம்லேயும் இல்லை, ஒரு மீடியமாக வச்சுருக்கேன். சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால எப்பயுமே மீடியமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். எந்த குக்கராக இருந்தாலுமே அப்படி தான். நம்ம புதுசாக அந்த குக்கர் வாங்குறப்ப கூட அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க, அதே பார்த்து நீங்கள் சின்ன குக்கர் யூஸ் பண்ணுங்கள். எங்களோட குக்கரில் அப்படி தான் போட்டிருந்துச்சு, சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணணும், மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்ததுனால நான் எப்போயுமே சின்னதில் மீடியமில் தான் வச்சுருப்பேன். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லெக் பீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே உடையாமல் வந்திருக்கு. நான் பண்ண பிரியாணியை இது மட்டும்தான். 1 டம்ளர் அரிசியில் இவ்வளோ தான் வந்தது. பாசுமதி அரிசி போட்டதில் நல்லா உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. நீங்களும் இது போல் பாசுமதி அரிசியோ இல்லை சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் இதே அளவு போட்டு செய்யுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு. இதே போல் ஒருத்தருக்கு நீங்கள் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.